அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ராஜ்கல் ட்ரேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்ததா இல்லையாங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டை பிளான் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஒரு விஷயத்தில் நடந்துச்சு. எந்த இடத்துல டைரக்ஷன் கன்ஃபியூஷன் வந்துச்சு, அப்புறம் கிளியரா எங்க அது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற விஷயங்களையும் சேர்த்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் தான் அடுத்து மார்க்கெட்டில் நம்ம எப்போ ஒரு மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணோம், என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதுக்காக அந்த விஷயம் சொல்ல வரோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டீட்டெயிலுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே மார்க்கெட் கேப் டவுன் தான். கேப் டவுன் அப்படின்னா நமக்கு 24,700 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல். இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் டைரக்ஷன் மேலே போகும்போது நமக்கு என்ன எதிர்பார்த்தோம்னா, மார்க்கெட் டைரக்ஷன் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இங்கிருந்து 900 வரைக்கும் மேலே போகலாம் அப்படிங்கிறதுனால நம்ம காலுக்கான பிளான் வச்சிருந்தோம். இப்போ காலுக்கு பிளான் வச்சு இங்கே கால் எடுத்துட்டோம். ஆனால் எடுத்தோன்னே அது இந்த என்ட்ரி எடுக்கிறதுக்குள்ளேயே அது மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ட் கிட்டத்தட்ட 24,850, அதாவது ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில்லே மேலே இவ்வளோ போயிடுச்சு அப்படிங்கிறதுனால மறுபடியும் கீழே வந்து அகைன் அந்த ட்ரெண்டை எடுத்துக்கிட்டு திரும்ப மேலே போய் இந்த டார்கெட் வரைக்கும் போயிட்டு இந்த அதுக்கப்புறம் இங்கிருந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது. நம்ம ஆக்சுவலா இங்கிருந்து மேலே போனதை வந்து டெலிகிராம் இன்டிமேட் பண்ணணும். இதுதான் என்ட்ரின்னு இங்கிருந்து என்ட்ரி டார்கெட் கொடுத்தோம். நமக்கு இதில் 50 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. ஸோ இந்த லெவல் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரியில ஸ்டாப் லாஸ், ஏன்னா ஹை வாலட்டிலிட்டி இருந்ததுனால ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. செகண்ட் என்ட்ரியில தான் 50 பாயிண்ட் கிடைச்சது. இந்த லெவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆகணும், ஆனால் ஆகாம இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். அங்கிருந்து கீழே இதே லெவல் வரைக்கும் வந்துருச்சு. இந்த லெவல் வந்ததுக்கு அப்புறமும் நமக்கு பையிங் கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா இல்லை. ஆனாலும் மேலே மார்க்கெட் மேலே ஏறிட்டு இப்படி போயிட்டு இருந்தது. நம்ம இந்த லெவல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். ஐ மீன் கன்ஃபியூஷன் மீன்ஸ் வெயிட் பண்ணணும். ஏன்னா டைரக்ஷன் சரியா இல்லை. ஏன்னா டைரக்ஷன் மேலே போகிறதுக்கான சிக்னல் எதுவுமே இல்லை, கிளியரா ரிஜெக்ட் ஆகுது. அதே நேரத்தில் செல்லிங் சைடில் போகிறதுக்கான ப்ரெஷர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகலை அப்படிங்கிறனால வெயிட் பண்ணோம். 24,760 அப்படிங்கிற இந்த லெவலில் தான் நமக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இந்த லெவலுக்கு அப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன் கிளியரா டவுன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம். இந்த லெவல் இருந்து டார்கெட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 650 வரைக்கும் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல டார்கெட் கீழே வரைக்கும் வந்து டார்கெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு சின்னதாக ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்படி வந்து நம்ம மொமெண்டம்ல. ஸோ ஓகே, இதில் நம்ம எந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிருக்கோம் அப்படின்னு சொன்னால் 24,800 அப்படிங்கிற இந்த லெவல் தான். இந்த லெவலில் ஏன் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே பையர் அக்யூமுலேஷன் நடந்து ப்ரெஷர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி ஒரு இன்டிமேஷன், ஒரு சிக்னலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது பிரேக் ஆனதுனால தான் அப்படி கன்ஃபியூஸ் ஆச்சு. ஆனால் நமக்கு கிளியர் கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே அவாய்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. டவுன் சைடுக்கான லெவல் பிரேக் அவுட் ஆகிறது தான் இன்டிமேட் பண்ணோம். அதுக்கப்புறம் நல்ல டார்கெட் இதுதான் நடந்துச்சு. இதுல ஒவ்வொரு என்ட்ரியுமே நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்த்து நம்ம பிளான் பண்றோம். ஆனா மார்க்கெட் டைரக்ஷன் அப்படிங்கிறது மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்ச உடனே மேல போறது ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிறனால தான் நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஆனா ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஓகே, மறுபடியும் மார்க்கெட் மேலதான் போகும் போல இருக்கு. ஏன்னா சப்போர்ட் எடுக்குது. ஏன்னா இந்த சப்போர்ட் வந்து எடுத்தா அடுத்து ரேஞ்ச் போக வாய்ப்பு இருக்கு. 24 to 24,900, அதாவது 200 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் இருக்கும். அதனால ரேஞ்சில் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த ரேஞ்ச் வந்து பெருசா ஃபார்ம் ஆகல. இது டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகி கீழே போயிடுச்சு. ஸோ இதை நம்ம எப்படி இன்னொரு வகையில பார்க்கலாம் அப்படின்னா, மேல இருந்தே இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரிஜெக்ஷன்ல கீழே போயிட்டே இருக்கு. ஸோ அதனால இந்த ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன்ல தான் இப்போ மறுபடியும் கீழே போயிருக்கு அப்படின்னு நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப இந்த ட்ரெண்ட் லைன் ரிவர்சல் பாயிண்ட் அப்படிங்கிறது 24,750. ஸோ இந்த லெவல் ஒருவேளை மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆகி இங்கே மேலே போய் இதுக்கு மேலே போற மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் இந்த லெவல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கணும். மினிமம் 50 மினிட்ஸ் கேண்டிலோடைய க்ளோசிங் அண்ட் பிரேக் அவுட் இருக்கணும். அப்படி இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அது எப்படின்னா 50 மினிட்ஸ் கேண்டில் வந்து ஸ்ட்ராங் க்ளோசிங் இப்படி கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் முடிச்சு கரெக்ஷனுக்கு மேல ஹை பிரேக் அவுட் ஆகுது. ஆக்சுவலா வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோடைய ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகிறது. இப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட் டைரக்ஷன் மேலதான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம பிளான் பண்ணி 24,900 வரைக்கும் போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த லெவல் ரிஜெக்ஷன்ல புட் ஆப்ஷன் எடுத்து இந்த லோ வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் அதுக்கப்புறம் 1 by 1 நம்ம டார்கெட்டை கீழே
பிளான் பண்ணலாம். ஸோ கீழே பிளான் பண்ணணும். அதிகபட்சம் நம்மளுடைய இப்போ கரண்ட் சினாரியோட டார்கெட் அப்படிங்கிறது 24,500. ஸோ 24,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் 150லேருந்து 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன்ல வர வாய்ப்பு இருக்கு. மேலே 24,750 அப்படிங்கிற அந்த லெவல்ல இருந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா அங்கிருந்து கீழே 24,500 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்கும் பிளான் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல என்ட்ரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. அட் சேம் டைம் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகி அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி கிளியர் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சா நம்ம கண்டிப்பா இன்டிமேட் பண்றோம். டெலிகிராம்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து நமக்கு 150 பாயிண்ட்ஸ் மேலேயும் போக வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லெவலுக்கும் இடையில இருக்கிற இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம எப்பயும் போல ஜோன் லெவல்ல என்ட்ரி அவாய்ட் பண்ணிட்டு பிரேக் அவுட்ல என்ட்ரி பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 56,300 அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சப்போர்ட் எடுத்து மேலே 56,600 வரைக்குமே மேலே போயிட்டு 300 பாயிண்ட்ஸ் மேலே போய் மறுபடியும் ஒரு டவுன் வந்து இங்கே தான் ஹை வோல்டிலிட்டி இருந்திருக்குது. இந்த வோல்டிலிட்டி பிரேக் அவுட் அப்படிங்கிறது 56,300 பிரேக் அவுட் அதுக்கப்புறம் ஒரு டவுன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 56,050ல க்ளோசிங் இருக்கு. ஸோ மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் ஆர் கேப் டவுன் எப்படி ஓப்பன் ஆனாலும் 56,300 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். இந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே 50 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் கிடைக்காத வரைக்கும் நம்ம இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் பை பிளான் பண்ண வேண்டாம். இங்கே ரிஜெக்ஷன்ல புட் எடுத்து கீழே 55,800. ஸோ இந்த லெவல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிளான் பண்ணலாம். அதுக்கு அடுத்து 55,500, அதுக்கப்புறம் 400. 1 by 1 ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது. ஸோ இப்பயும் ரிவர்சல் என்ட்ரி எடுக்கிறது நமக்கு சேஃபானது. ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ட்ரியை பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ கன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா 5 மினிட்ஸ் கேண்டிலோ 50 மினிட்ஸ் கேண்டிலோ கிளியர் கன்ஃபர்மேஷன் இங்கே கொடுக்கல, ரிவர்சல் ஆகுதுன்னா அந்த கேண்டிலோடைய ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸை வச்சு கீழே பிளான் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டோட டைரக்ஷனும் எப்படி இருக்கு, மார்க்கெட் டைரக்ஷன்ல நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம், முக்கியமான சப்போர்ட் எது அப்படிங்கிற விஷயத்தை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டீடைல்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எது வந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.